அது பார்ட் 1, இது பார்ட் 2. இதான் போட வேண்டியதாக இருக்குது. சூப்பர். கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து நல்லா விளையாடலாம். அடி பிடிக்காமல் பண்ணுங்க. இந்த அளவு அதை இருக்கட்டும். கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த லெவல் வந்திருக்கணும். பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. இப்போ நம்ம அதில் வந்து பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக ஆட் பண்ணிட்டோமா? இந்த பிளேட்டில் வெங்காயம் தக்காளி அந்த புது பிளேட்டை வச்சு இப்போ இதையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் சும்மா அப்படி வரும்னு நினைக்கிறேன். மசாலா நல்லா இதில் நல்லாவே ஆட் ஆகிடுச்சு. அப்புறம் மிளகாத்தூள் போட்ட பிறகு நல்லா ரெட் கலரில் ஆகிடுச்சு. அடி பிடிக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன் தண்ணி சேர்க்குறீங்கன்னா அந்த பொட்டேட்டோ கிரிஞ்சியாக வேகணும்னா நம்ம சேர்க்கலாம். நம்ம சமையல் நம்மளோட குக்கிங்கில் எது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் கேளுங்க. நான் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு. நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சுக்கிறேன். நீங்கள் லோ ஸ்பீடில் வச்சு வேக வைக்கலாம், ஃபுல் ஸ்பீடில் வைக்கலாம். அது உங்கள் இஷ்டம். இப்படியே எடுத்து சைவக்காரங்க கூட சாப்பிடலாம். டேஸ்ட் அல்டிமேட்டில் இருக்கும். அப்படியே பார்க்க ஹனி சிக்கன் செய்கிற மாதிரி கூட இருக்கும். ஆனால் ஹனி சிக்கன் இது செய்ய மாட்டாங்க. நல்லா வேகும். நல்லா அடிக்கடி தண்ணி சேர்த்துடணும். இந்த தண்ணி முதல்ல வற்றணும். நல்லா கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் வந்து சால்ட். அகன் லைக்ஸ்லையும் வீடியோ எடுக்கணுமா, அதனால நமக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவங்க என்ன வீடியோ எப்படி எடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு அருமையாக வீடியோ எடுத்து பண்ணுறேன். இது எப்படி இருக்க போதுன்னு தெரியல. இதை எனக்கு ஃபஸ்ட் டைம் செய்கிறது. முன்னாடி செய்கிறது நான் பெரும்பாலுமே பொட்டேட்டோ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி தான் செய்வேன். யாருக்கோ கிஃப்ட்டு பண்ணணுமா அவங்க இதில், அதனால் ஏதோ பேக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணட்டும், நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் பாருங்க,
நம்ம இப்படியே உட்காந்து சமைச்சிக்கலாம். சூப்பராக இல்லை? நம்மளே கேமரா வீடியோவும் எடுத்துக்கிட்டு சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் எதாவது போடுறதா இருந்தாலும் குட்டி குட்டி போட்டு அதெல்லாம் காட்டவே முடியலை. ஸோ சேட். சும்மா அவ்வளோ ருசியாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ டெம்ப்டாக இருக்குது. இன்னுமே சரியாக வேகலை. இது வேக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன போட்டுருக்கு? சிகப்பு கலரில் எக்கு சிகப்பு கலரில் இருக்கு. அது சூப்பராக செம்மையாக. இப்போ நம்ம 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். அது இன்னுமே நல்ல வழியாக வேகணும். இது பார்க்கவே இன்னைக்கு நம்ம வெண்டைக்காவும் சேர்த்து எப்படி செய்ய போகிறாங்க. முதல்ல கடுகு போட்டுக்கலாம். அச்சோ பார்க்கலையே. அடிக்கடி பார்க்கணும். பார்க்கவே அப்படி இருக்கு. வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். வெந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம நினச்ச மாதிரி சரியாக வேகணும். அதில் கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. பார்க்கவே அருமையாக இருப்பாங்க. அப்படி ஒரு ஸ்மெல். ஆமாம், இந்த மாதிரி வந்து நல்லா நம்ம எப்படி கிடைக்குமோ தெரியல. இப்போ வந்து அப்புறம் அந்த வெங்காயத்தை போட்டு பூண்டு போட்டு அவங்க வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறாங்க. அப்புறம் மஞ்சத்தூள். இது என்னது? வெந்தய பவுடர். அங்கே ஏதோ நோண்டு வேலை நடக்குது. அம்மா அம்மா இந்த பவுல் எடுத்துக்கிறதுமா எல்லாமே வாஷ் பண்ணிடணும். நீங்க வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டிங்க்கு வைக்கலாம். ஓகே, டாடா, பாய்.